என்ன மச்சான், அப்பா ஊர்ல செமித்தியா டின்னு கட்டினாரா? காகித ஓடமா? இப்ப பாரு வேடிக்கை. ராம், நீங்க ஊருக்கு போயிட்டு வரும்போது எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அசட் ஆட்டம் பேசாதடி. போங்கண்ணா. இந்த வயசுல நோக்கு என்ன வாங்கிட்டு வருவான்? அசிங்கமா பேசாதடா. ஸ்ரீதர் அவங்க ஆத்துல கேட்டா உன்னை கொன்னே போடுவாங்க. டேய் ஸ்ரீதரங்கடா. இவ்ளோ பேர் இருந்தும் ஸ்ரீதர் கேட்கிறான் பாத்தியா? இவனுக்கு ஸ்ரீதர் தான்டா ஒஸ்தி. அதுவும் சரிதான். டேய் கேரளா ஜால்ரா, வாய மூடுறியா? பாட மூடுக்கு வந்துட்டான். மாமு அப்பா அம்மானா அப்படித்தான். அட்வைஸ் ஆளா அப்புறம் அப்பா, அன்பாலா அமுக்குறவங்க அம்மா. டேய் என்னடா மேட்ரு ஓகேவா? டேய் டும்மி, ஸ்ரீதர் எங்க தானே கேட்டேன். அவனுக்கு ஏதோ எக்ஸாம் வச்சான், அதான் 2 நாளா வரல. வரீங்களா ஸ்ரீதரை பார்க்கலாம்? எக்ஸாம் நேரத்துல அவங்க மாமி கிட்ட மாட்டணும், அவ்வளவுதான். அதுவும் சரிதான், நீயே போயிட்டு வா. ஸ்ரீதர் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானடா, அவனை பார்க்க நாங்க இருக்க எஸ்காட். அவன் என்ன எல்லாரும் போய் பார்த்துட்டு வரதுக்கு போடா. டேய் அவங்க வீட்டுக்கு தனியா போனதுலடா. நான் ஓட்டு கேட்க போற போ, அந்த டார்ச்சரை ஃபேஸ் பண்ணி தான் வாயேன். ஓகே நானே போறேன். போயிட்டு ஸ்ரீதரை கூட்டு நைட் ஷோ சினிமா போவேன். எவனாவது வரேன் நீங்க மாவான ஜவ் விட்டு எலும்பு எடுத்துருவேன். ஓ போ. என்னடா இவ்வளவு சொல்லி போறான் அவன்? போட்டும் போட்டும், போனாதானே தெரிய போகுது கிடைக்கிறது லட்டா இல்ல சென்சார்ரா. ராம 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 ராமாயணீரோ அமர பதிய துவிநாம அந்தோ போதகதோ என்ன டைனோசர் ஒண்ணு போறத பாத்தேளா? யாரு அவன்? உங்க அக்கா மகன் ஸ்ரீதர் துதி பாடிண்டே இருப்பானே ராம், அவன் தான் இவன். என்ன தைரியமா உள்ள போறான் பாருங்க. दुष्ट कर्म ಮಾಡಿದೇಗ ಬಿಟ್ಟು ಹೋಗು ಬಾಗ ಪುರಂದರ ಬಿಟ್ಟಳ ಜಾಲ ಓದಕದೋ ಬಿಟ್ಟು ಹೋಗು ಬಾಗ ಪುರಂದರ ಬಿಟ್ಟಳ ಜಾಲ ಓದಕದೋ ராம சீத ராமாயணீரோ அமர பதிய துவிநாம அந்தோ பிரியா வேணா அப்படியே காலேஜில் விட்டு போயிட்டுமா? அவ பாடிட்டு இருக்காளே என்ன? அவளுக்கு இங்கே தாண்டி கச்சேரி, எனக்கு கோர்ட்ல என்ன கச்சேரி? ராம சீத ராமாயணீரோ. வா மச்சான். என்னடா தலையை தேய்ச்சுட்டே வர? வாசக்கட்டில இடிச்சுக்கிட்டேன்டா. என்னடா ரத்தம்? பிரியா என்னடா நீ பார்த்து வரக்கூடாதா? ஏய் பிரியா, காட்டனும் பேண்டேட் எடுத்துட்டு வாடி. பிரியா என்னாச்சு? வாசக்கால் இடிச்சுட்டான், காட்டன் குடுறி. ஸ்ரீதர் வேணாம்டா, அப்படியே விட்டுட்டா சரியாயிடும். செப்டிக் தான் ஆகும். பேண்டேட் பிரி. ஓகே ஃபைன். என்னடா இவ்வளவு தூரம்? ஐ அம் சாரி, பை தி வே பிரியா மை சிஸ்டர். பிரியா இவன் தெரியும். ஹாய். ஹீஸ் ராம். ஆரடியார் தானே? ஏய் என்னடா? இல்லடா உன்னை பத்தி வீட்ல பேசிட்டு இருப்போம்ல, அதான். படிச்சிட்டு இருக்கீங்களா? யா, ஃபேஷன் டெக்னாலஜி. ஓ. நீங்க? நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனந்த விகடன், குங்குமம், குமுதம். வேலை தேடிட்டு இருக்கீங்களா? அதுவும் இல்ல. irresponsible Indian of Chennai. நோ நோ நோ, செங்கல்பட்டு, அதான் நம்ம ஊரு. வரையடா படம் போலாம். ஊருக்கு போனியே, என்னாச்சு? ஆஸ் யூஷுவல், அப்ப நான் தாளு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எங்க அப்பா பிதா இல்லங்க, பின்லேடன். இவன் இப்படிதான் பிரியா, யார பத்தியும் கவலையே பட மாட்டான். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும். இன்னைக்குன்றது என்ன, நேத்து நாளைக்குன்னு சொன்னதும் நாளைக்கு நேத்துன்னு சொல்றதும் தானே. நோ பாஸ்ட் நோ ஃபியூச்சர், திஸ் இஸ் மை பாலிசி. சரிடா, நீ ரூமுக்கு போ, நான் வந்துடுறேன். See you, பிரியா.
ஸ்டார்ட் ஆகாது. ஏன்? இந்தாங்க சாவி. ஓ தேங்க்யூ. அந்த கீர்த்தனை நீங்க தான் பண்ணீங்களா? ஏன் நல்லா இல்லையா? தப்பா பண்ணீங்க. ரொம்ப தெரியுமா? நான் குழந்தையில இருந்தே பாடிட்டு இருக்கேன். நானும் தான் குழந்தைன்னு கேக்குறேன். எங்க அம்மா பாடுவாங்க. Anyhow, your voice is good. Sweet voice. See you. ம். நிறுத்துங்க. போ போங்க போ. நல்லா ஆடுனீங்க. இப்போ ஒண்ணும் தெரியாது. நமக்குன்னு ஒரு தொழில் இல்லைன்னா நாளைக்கு நம்ம அஸ்திவாரமே ஆடிடும். யோ யாரையா நீ? சொட்டத்தல சாக்ரட்டிஸா? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட முதல்ல நீங்க யாருன்னு தெரியற அளவுக்கு உங்க அந்தஸ்தெல்லாம் உயர்த்திக்கங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் மிலிட்டரியில் ஆள் எடுக்கிறாங்களாம். நல்ல சம்பளம். சரிங்களா? இவன் டார்ச்சர் பெருசா இருக்குப்பா. ஹலோ, மிலிட்டரிக்காரனால தான் இன்னைக்கு நாட்டுக்கே நஷ்டம். ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியுமா? இன்னைக்கு கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறவனுக்கு ஒரு குவார்டர் பாட்டில் 55 ரூபாய். என்னைக்கோ மிலிட்டரியில இருந்தவனுக்கு ஒரு ஃபுல் பாட்டிலே 35 ரூபாய் தான். தோ இவன் வாங்குற சோப்புக்கு 15 ரூபாய். என்னைக்கோ பார்டர்ல துப்பாக்கி வச்சு சுத்திட்டு இருந்தவனுக்கு 8 ரூபாய். ஹலோ, நான் நாட்டை நஷ்டப்படுத்த விரும்பல. ஆளா விடு. பேசியா ராஜா? ஆ, ஆ. நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வயசானாலும் அவங்களுக்கு விலையுறந்த துணிமணி எல்லாம் வாங்கி தரமே எதுக்கு? எனக்கோ நம்மள பொத்தி பொத்தி வளர்த்து காப்பாத்தினாங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை. அவங்களுக்கு அது கௌரவம். அப்படித்தான் வீடு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு காடு மழை பண்ணின்னு எதையும் பார்க்காம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு திரும்ப வரும்போது பொட்டியோட வருவோமா இல்ல பொட்டிக்குள்ள வருவோமான்னு தெரியாம நம்ம நாட்டுக்காக போராடுறாங்களே, அவங்களுக்கு நம்ம கொடுக்கிற செல்வாக்கு. பொல்லாப்பு பேசாம வேலையை தேடிக்குங்கய்யா. நாட்டை காப்பாத்த இல்லைனாலும் உன் வீட்டை காப்பாத்திக்க. யாரா அவன்? பேரு தீனதயாளன். டீசெண்டா சொல்லணும்னா மென்டல்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி பசங்க ரோட்ல இருந்தாங்கன்னா வேலைக்கு போன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏய் சமி, ஏய் சப்பக்காய்டம், ஏய் டுங்கே. ஏன் நின்னுட்டீங்க? நீங்க வரேன்னுதான். நான் தான் வரேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? சில விஷயங்கள் மனசுல பதிஞ்சிடும். அதே மாதிரி தான் உங்க பைக் சவுண்டும். எங்க போறேன்? ரூம்ல தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஃபார் a change இன்னைக்கு ஜிம்முக்கு போறேன். நீங்க? கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வரேன். ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறதா கேள்விப்பட்டேன். அது ரெகுலர், இது பார்ட் டைம். ஏன் சிகரெட் பிடிக்கிறேன்? ரஜினி ஸ்டைலா? இல்ல, இது கஜினி ஸ்டைல். நானே ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி இப்பதான் வந்தது. லைவர் மாதிரி வருமா? நல்லா சமாளிக்கிறேன். சார், இப்படியே போனா உங்க பக்கம் வருமா? வேணாங்க, இந்த கையை இறக்கிட்டு போனாலும் வரும். அது எப்படி சிரிக்காம ஜோக் அடிக்கிறேன்? என் ஜோக்குக்கு நானே சிரிச்சா எப்படி? நீங்க எப்பவுமே இப்படிதானா? எப்படி? இப்படி ஜாலியா கலாட்டா பண்ணிண்டே. எனக்கு ஹியூமரா பேசுற வாழ ரொம்ப பிடிக்கும். எனக்கு லைஃபே ஹியூமரா ஜாலியா இருக்கணும். உங்களை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவளா இருப்பா. என்ன, நான் சொன்னதை தப்பா எடுத்துட்டேலா? இல்லையே, நான் வரேன். லேட்டா எடுத்தேன்னா எங்க ஆத்துல திட்டுவா. நான் அன்னைக்கு சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? நான் அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணவே இல்ல. அதான் தப்பு. நீங்க பாடின கீர்த்தனையாவது யார் பாடினதுன்னு தெரியுமா? தெரியலையே. புரந்தரதாசர் பாடினது. பரத்வாஜ் மியூசிக்ல கேசட் வந்திருக்கு, கேட்டு பாருங்க. பாய். அங்க பாருடா, 2 பீட்டர் பில்லாகஸ் வருது. கலாசலாமா? நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுவதோ இளமை, அள்ளுவதோ புதுமை, தள்ளுவதோ திறமை. மென்டல் வரண்டா. ஹலோ, நடமாடும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், இங்க வா.
யோ இங்க வாயா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏய் மென்டலே லூஸ். ஏய் சட்டை துபாகுரே. ஏய் இங்க வாயா. ஏ தப்ப காய்தோம். ஐடில் பிரெயின் இஸ் a devil's workshop. தெரியும்ல? தெரியுமா? குமுதம் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய வேலை வாய்ப்பு செய்தி எல்லாம் வந்திருக்கு. ஏதாவது வேலைக்கு சேர்ந்துருங்க ஐயா. நல்லா இருக்கு, ஸ்டைல் நல்லா இருக்கு. ஏய் அரை சும்மா வேலைக்கு போன்னு டென்ஷன் பண்ணிருந்த அரை விடுவேன். சம்பாதிக்காத புள்ள, வேலைக்கு போகாத புருஷன், பென்ஷன் வாங்காத பெருசு, இந்த 3 பேருக்கும் எங்க போனாலும் மரியாதை இருக்காது. தொழில் இல்லாதவனா நீ, உன்னிழலும் மதிக்காதே. பணம் இல்லாதவனா நீ, தாய் பாசமும் கிடைக்காதே. ஏய் ஒண்ணி நிறுத்து. ஏய் எங்கடா அவன்? ஆளா காணோம். கூட தான் வந்துட்டு இருந்தா. ஏய் அங்க பாருடா. வண்டியை ஸ்டார்ட் பண்ண உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அப்படியே ஒரு காலத்துக்குடா கரெக்டா இருக்கும். ஏய் வண்டி ஸ்டார்ட் பண்றா. வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணும்? தண்ணி ஊத்தணும்டா. அவ்வளவுதானே. இப்படி சூடு. ஹலோ கொஞ்சம் வாட்டர் பாட்டில் கிடைக்குமா? என்ன கேட்டீங்க? பாட்டில் பாட்டில் தானே கிடைக்குமே. நல்லா மாட்டிக்கிட்டாண்டி. பாட்டில் தானே கேட்டேன். பாருடா. இந்தாங்க பாட்டில். ஏய் சப்ப பாட்டிலே. ஏய் கிராக் ஜாக். சார் நான் உங்ககிட்ட ஒரு இதை பத்தி பேசணும். இது இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. இதை யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது. இதுதான் நாட்டிலேயே ரொம்ப சிறந்தது. இது இல்லைன்னா எந்த இதுவும் கிடைக்காது. இத பத்தி கூட ஒருத்தர் ரொம்ப இதுவா பேசிருக்காரு. என்னடா இதுன்னு பேசுறாங்களேன்னு எங்களை ஒரு இதுவா நினைச்சிடாதீங்க. இதோட எங்க இதுவை முடிச்சுக்கிறோம். நீங்க சொல்ற இது எதுவா இருந்தாலும் வேலைக்கு போனாதான் அது அதுவா இருக்கும். இன்னைக்கு கூட ஹிந்துல ஒரு ஜாப் பத்தி வந்திருக்கு, ட்ரை பண்ணுங்க. டேய் என்னடா நம்மளே சாப்பிட்டா? டேய் பசிக்குதுடா. சாப்பாடுன்னு உன்ன பசிக்குதுன்றான் பார். பிட்சா கார்னர் போலாமா? எதுக்குடா? செலவே இல்லாம ஒரு இடத்துல ஸ்நாக்ஸ் கிடைக்கும். எங்கடா? பெருமாள் கோயிலா? வாயை மூடிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு. டேய் ஸ்ரீதர் வீட்டுல கொலு வச்சிருக்காங்க, போனா சுண்டல் கிடைக்கும். ஓகே போயிடுவோம். டேய் அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம்டா. அப்ப விசேஷ பாதுகாப்போட போயிடுவோம். வாடா. என்ன மாமி கொண்ட கடலை சுண்டலா? எல்லாரும் உட்கார கூட அம்பி. பாட்டு பாடினாதான் சுண்டல் கிடைக்கும் தெரியுமோ? அதுக்கு என்ன பேஷா பாடிட்டா போறது. ஓப்போடு மாதிரி ஆப்போடு பாடிட்டே பேஷா சுண்டல் சாப்பிட்டா போச்சு. அடடா சுண்டல் வந்துடுறா அம்பி. இந்த சரோஜா எல்லாருக்கும் கொடுத்துரு. சரி கொடுத்துடுறேன். அலையாத. டேய் எவனாவது பாட்டு பாடுங்கடா. கீர்த்தனை பத்தி யாருக்காவது டீடைல்ஸ் தெரிஞ்சா அவளே பாடலாம். பொம்மநாட்டி மாதிரி பாட்டு பாடணும். ஓகே நான் பாடுறேன். என்னடா சாப்பிடுறீங்க? ஹாட்டா பியரா? முதல்ல உனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு படத்தை கூட்டு போற, தண்ணி வாங்கி தர. அது வேற டைட்டானிக் படம் மாதிரி ரொம்ப சீரியஸா பாக்குறேன். சொல்றேன்டா. என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. ஹாட்டே சாப்பிடுவோம், அப்பதான் உண்மை கொப்பளிச்சிட்டு வெளியே வரும். தம்பி ஒரு ஃபுல் ஹனிபீ கொண்டாப்பா. வாட்டர் கடலை பாக்கெட். இப்ப இது ரொம்ப முக்கியம். பக்கிங்களா முதல்ல மேட்டர் சொல்லட்டும்டா. டேய் மாப்ள நீ சொல்ற.
நான் சொல்ல போற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஏய், என்னடா அவன் சீரியஸா பேசுறான்? என்ன பெரிய ராணுவ ரகசியம் சொல்ல போற? சத்தியம் வாங்குற? சொல்லுடா. நான் பண்ணது தப்பு இல்லையான்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐயா எந்த மேட்டரா இருந்தாலும் மூடி திருகிற மாதிரி திரிகிட்டு இருக்க கூடாது. மேல ஒரு தட்டு, கீழ ஒரு தட்டு, பட்டன் மேட்டர் ஓபன் பண்ணிடு. அதுவும் சரிதான். சீக்கிரம் சொல்டா. எதுவா இருந்தாலும் சொல்டா, நாங்க இருக்கோம். நீங்களாம் இருப்பீங்கல்ல? விஷயத்துக்கு வாடா. அது ஏதாவது முட்டை பொடிமாஸ். பொடிமாசா? சத்தியம் வர அளவுக்கு சீரியஸ் மேட்ரு. இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? அது ஸ்ரீதர்ல, ஸ்ரீதர், நம்ம ஸ்ரீதர்ரா. அவனுக்கு என்ன இப்போ? அவன் தங்கச்சி பிரியா இல்ல, என்ன லவ் பண்றா. தப்பு இல்ல? தப்பு இல்ல தானே? சொல்லுங்கடா, தப்பு இல்ல தானே? தப்புன்னா சொல்லுங்கடா. தப்பு இல்ல? தப்பு இல்ல. நிஜமா சொல்ற? தப்பா ரைட்டா நான் கேட்டேன்? தப்பு இல்லன்னு கேட்டா என்ன அர்த்தம்? தப்பு இல்லன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிற? இல்லடா, நான் பயமுறா. நீ சப்பா மாதிரி கேட்டா பதிலே கேள்வியை கேட்டா என்ன அர்த்தம்? அதுவும் சரிதான். நாங்க தப்பு இல்லன்னு சொல்லணும்னு தானே நீ எதிர்பார்க்கிற. ஏன் தெரியுமா? நீயும் அவளை லவ் பண்ற. டேய், பாசமலர் படத்துக்கு எதுக்குடா கூட்டு போன? சிவாஜியும் ஜெமினி கணேசனும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெமினி கணேசன் சிவாஜி தங்கச்சி சாவித்திரியை லவ் பண்ணுவாரு. சிவாஜியும் ஃப்ரெண்டுக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. மச்சான், அது பிளாக் அண்ட் ஒயிட் காலம்டா. இப்ப நம்ம கலர். இந்த விஷயம் ஸ்ரீதருக்கு தெரிஞ்சாதான் அவனோட ட்ரூ கலர் உனக்கு தெரியும். எனியோ, ஆல் தி பெஸ்ட் டா. என்ன ஐயரே, சைக்கிள் இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன அப்படி பாக்குறீங்க? சூரியன் தண்ணிய உறிஞ்சி தண்ணி ஆவியா மாறி ஆவியே தண்ணியா கொட்டுறது மழை. ஆனா தர்மம் அப்படி கிடையாது. எப்படி வரும்? டைரக்டா வரும். காசை சாமிக்கு கொடுத்து சாமி ஏழைக்கு கொடுக்கறத விட நம்மள டைரக்டா கொடுத்துறோம்ல, அதான் பொறுக்கணும். வரட்டுமா? ஓ முசாமி ஐயா, வாயா ஐயா. இந்தா புடி புடி, நல்லா படிக்க வை. ரொம்ப நன்றிங்க. சரிங்க. வாங்க டேய். டேய் வாங்கடா. யாரா அவனுங்க? நம்ம ஏரியா பசங்க. என்ன சைக்கிள் இருக்கியா? ஏதோ இருக்கானுங்க. வியாபாரம் எப்படி நடக்குது? மரம் நடக்குதுங்க. நடக்கட்டும். 50 ரூபா எடு. எட்டியா? டைம் ஆகுதுல. ஜக்குற சீக்கிரம். என்னமா கஜே, சைக்கிள் இருக்கியா? ஏதோ இருக்கேனுங்க. புருஷன் ஒன்னு ஓட்டானே, திரும்பி வந்துட்டானா? இல்லைங்க. வரலையா? இங்க பாரு, கழுத்தை கழட்டி போட்டு அவனை கழட்டி விட வேண்டியதானே? ஐயோ, அது தப்புங்க. தப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, ரைட்டான தப்பு தான். புடி வரட்டுமா? சரிங்க. நான் சொன்னது யோசனை பண்ணி பாரு. வாங்கடா. ரைட். ஏய், யாரா அது? சத்தமா பேசாதடா. அவர்தான் கட்ராஜ். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்றபடி கேளு. டேய் நச்சு, உள்ள போய் பாருடா. ஏய், வேணாம் வாங்கடா. ஏய், பிரியா உள்ள வச்சு பூட்டி இருக்கு போறாங்கடா.
யாரும் இல்ல, என்னடா பண்றது? வாங்க ரூமுக்கு போலாம். நீ டென்ஷன் ஆகலையா? இல்ல ஆவாத மாதிரி நடிக்கிறியா? ரூமுக்கு வந்தாச்சுடா. இனி எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போற? இன்னும் எத்தனை முறை அந்த பேரை எழுதிட்டு இருக்க போற? டானி விடுடா, இனிமே நம்ம தான் டிசைட் பண்ணணும். யாரும் எதுவும் பண்ணுவானா? எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவாங்கடா. அவனா குழந்தையா? ஆனா நீ குழந்தை தானே. இங்க பாருங்க, என் பிரியா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு ஸ்ரீதர் மேலேயே அவங்க மாமா மேலேயே நம்பிக்கை இல்ல. டேய் வாங்கடா, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோம். கரெக்டா? நச்சியும் பாஷாவும் சென்ட்ரல் ஸ்டேஷன் போட்டோம். நானும் டேனி எக்மோர் போறோம். ஓகே, ஓகே. ஏர்போர்ட் போட்டோம். கம் லெட்ஸ் கோ. எப்படி பாருங்க, வா போலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு. நான் வரல. ஏன்? மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? இல்ல வர்றதுக்கு மனசு இல்லையா? ஏன்பா என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? புரிஞ்சுக்கிட்டதுனால தான்டா உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி. உன் பிரச்சனை என்ன எனக்கு தெரியும்டா. பிரியா அவங்க அப்பா அம்மா மேல எந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் வச்சிருந்தா அவங்க மனசை மாத்திட்டு தான் வருவேன்னு சொல்லியிருப்பா. அந்த பாசமும் நெருக்கமும் உனக்கு உங்க அப்பா அம்மா மேல இருந்ததாப்பா? இது வரைக்கும் உன் கஷ்டம் என்னன்னு என்கிட்ட சொல்லியிருக்கியா? இல்ல உங்க அம்மா மடியிலேயாவது படுத்து அழுதுருக்கியா? எந்த தாய் தகப்பனும் பிள்ளைங்களை பெத்ததுக்காக வளர்க்கறது இல்லப்பா, வளர்க்கறதுக்காக தான்ப்பா பெத்துக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு கண்ணு துடிச்சா கூட பெத்தவங்களுக்கு எதையும் துடிக்கண்டா. இப்போ உன் எதையும் துடிக்குது. நான் கண்ணு மூடிட்டு சும்மா இருக்க முடியுமா? நீ தைரியமா நம்பிக்கையா என் கூட வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாப்பா. எதுக்கு பாய் வந்தாங்க? இனிமே எந்த பஞ்சாயத்தும் இங்க வேண்டாம். முதல்ல பிரியா எங்கன்னு கேளுங்க. எங்க என் பிரியா? எந்த ஹாஸ்பிட்டல்? தற்கொலையா? ஆக்சிடென்டா? இல்ல நீங்களே கொண்டீங்களா? ராம், என்ன பேசுற? இவங்க இங்க வந்ததுனாலதான் ஒன்ன கூப்பிட நாங்க வந்த. மனிதாபிமானமும் மரியாதையும் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்டா. அது ரெண்டுமே தெரியாதவங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். இப்படி ஆத்திரப்பட்டு உணர்ச்சி வசப்படுறதுனாலதான் நம்மள நிம்மதி இல்லாம இருக்கும்டா. அந்த அமைதியானவங்க. அதனாலதான் வேகம் நம்ம கிட்டயும் விவேகம் அவங்க கிட்டயும் போய் சேர்ந்துருச்சு. இப்ப இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டோம் பேசிக்கிட்டு இருந்தியே, இது வரைக்கும் அவங்க ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாங்கடா. இத பாருங்க, உங்க பிள்ளையோட ஆத்திரம் எங்களுக்கு புரியுது. அதே மாதிரி எங்களுடைய ஆதங்கமும் அவருக்கு புரியணும். எப்படி புரியும்? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு பொய் சொல்லிட்டு தெரியறவா தானே. உண்மையை கட்டி போட்டுட்டு பொய்க்கு மேக்கப் போடுறீங்களா? அது நீ செஞ்ச தப்புக்கு நியாயம் தேடுறச்சே. எங்களுடைய நல்ல எண்ணம் உனக்கு தப்பாதான் தெரியும். எங்க ஆத்து பொண்ணுக்கு அக்கறை பச்சையா தெரிஞ்சாலும் அவ மேல உள்ள அக்கறையினாலதான் நாங்க இங்க வந்தோம். நீ எனக்கு பண்ண துரோகத்தை மறந்ததா நான் இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன முடிவோட வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. என்னையும் பிரியாவையும் பிரிக்க முடியாது, அப்படி நீங்க நினைக்கவும் முடியாது. எனக்கும் பிரியாவுக்கும் ஏற்கனவே உங்களுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி பிரியா அவங்ககிட்ட சொல்லல. அது தெரியாம தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. நீ அவசரப்பட்டு ஏதாவது பிரச்சனை போயிடாத. வா. நல்ல விஷயம் பேசணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுனீங்க. நானும் 4 வார்த்தை சொல்லலான்னு ஆசைப்படுறேன். உங்க எல்லார் மனசுலயும் ஒரு சின்ன கரை இருக்கு. எங்க பையன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்றீங்களே, என்னையா தப்பு பண்ண? உங்க பொண்ணை கெடுத்துட்டு கிராமத்துக்கு ஓடி வந்துட்டானா? உங்க பொண்ணு அக்கறை பச்சை நினைச்சு என் பையனை விரும்பல. பச்சை மண்ணா இருக்கிற என் புள்ள மேல இருக்கிற அன்பால விரும்பினான். என் பையன் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றியே, என்னப்பா துரோகம் பண்ணா?
ஃப்ரெண்டு தங்கச்சா நினைக்கணும்னு சொல்ற எந்த அண்ணனாவது அண்ணனுடைய ஃப்ரெண்ட அண்ணனா நினைக்கணும் கேட்டிருக்கீங்களாடா? சம்பிரதாயம், கலாச்சாரம், வம்சாவளி இதெல்லாம் விட்டுட்டு வர்றது கஷ்டம்தான். ஆனா அன்புக்கு முன்னாடி இதெல்லாமே அந்நியமாயிடும். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றது காதலிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், நமக்கு இல்ல. சம்மதம் சொல்ல சம்மந்தியா வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறீங்களே. சம்பந்தி, நாங்க நல்ல முடிவோட தான் இங்க வந்தோம். நிதானம் உள்ள மனசு சன்னிதானம், அது எங்க ஆத்து பொண்ணுக்கு இருந்தத அப்ப நாங்க புரிஞ்சுக்கல. நாங்க மனசு மாறிதான் வந்திருக்கோம், மனசு விட்டு போயில்ல. விரும்பினவனுக்கே கையை பிடிச்சு கொடுத்தாலும் பெத்தவா முன்னாலதானே தாரவாத்து கொடுக்க முடியும். பிரியா இந்த ஆத்துக்கு வந்து விளக்கேத்தி வச்சு ரொம்ப நேரம்